ராமாயண கதையில் ஒவ்வொரு கட்டமும் மகத்தான ஒரு செய்தியை வழங்குகிறது. தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு செல்லும்போது ராமர் தர்மத்தின் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறார். இந்த அத்தியாயத்தில் நம் கங்கை நதிக்கரையை அடைந்த ராமரையும் நிசாதர் மன்னன் குஹனின் பக்தியையும் காணப்போகிறோம். நட்பு, அன்பு, பக்தி என்பவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி எடுத்து சொல்கிறது. இறுதியாக குஹனை விட்டு செல்லும் ராமர் சித்திரக்கூட பர்வதங்களை அடைகிறார். இதே போன்ற பல அத்தியாயங்கள் உங்கள் பார்வைக்காக வரவிருக்கின்றன. உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தந்தையின் அளித்த வாக்கிற்கு ராமர், சீதை, லக்குவனுடன் அயோத்தியை விட்டு புறப்பட்டு கங்கை நதிக்கரைக்கு சென்றார்கள். அவர்கள் மலைகளைக் கடந்து காட்டுகளுக்குள் நடந்து முன்னே சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு ஒருவன் எதிரில் வந்தான். நிசாதர் மன்னன் குஹன். குஹன் ஒரு சிறிய காட்டை ஆட்சி செய்து தர்மத்தை கடைப்பிடிக்கும் நிபுணர். ராமரை கண்டதும் குஹனின் இதயம் ஆனந்தத்தில் முழுமையாக நிரம்பியது. ஆர்யா, என் வீட்டிற்கு வரவேற்கிறேன். உங்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்பதே என் கனவு என்று கூறினார் குஹன். குஹனின் வார்த்தைகளில் பக்தியும் அன்பும் ஆழமாக செலுத்தின. அவர் ராமரின் கால்களை நீரால் கழுவி மலர்கள் சமர்ப்பித்தார். சீதா மாதாவுக்கு பாதுகாப்பான அறையை தயார் செய்தார். லக்குவனுக்காக ஆயுதங்களுடன் கூடிய ஓய்விடம் ஏற்படுத்தினார். ராமர் குஹனின் ஆதரவை ஏற்று இருதயபூர்வமாக நன்றி தெரிவித்தார். உன் பக்தியின் இதயத்தில் பதிந்துவிட்டது குஹா என்ற ராமர் அன்போடு கூறினார். அன்றிரவு அவர்கள் அனைவரும் குஹன் அளித்த விருந்தில் கலந்து கொண்டார்கள். மறுநாள் காலை குஹன் தானே உருவாக்கிய படகை கங்கை நதிக்கரைக்கு கொண்டு வந்தார். ராமர், சீதை, லக்குவனன் படகிலேற தயாரானார்கள். குஹன் ராமரின் பாதத்தூசியை பெற்றுக்கொண்டு தன் தலையில் பூசினார். உங்கள் பயணம் வெற்றியடைய வேண்டும் மாரியா என்று கண்களில் கண்ணீருடன் கூறினார். ராமர் சிரித்துக்கொண்டே, உன் பக்தியை நான் மறக்க மாட்டேன் என்று அவர்கள் கங்கை நதியை கடந்துவிட்டு காட்டுப்பக்கமாக பயணத்தை தொடர்ந்தார்கள். சில நாள்களின் பயணத்திற்குப் பிறகு அவர்கள் சித்திரக்கூட மலைகளின் அருகே சென்றடைந்தார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு உண்மையான பக்தியின் அர்த்தத்தை எடுத்துக்காட்டுகிறது. குஹனின் உள்ளத்திலிருந்த உண்மையான அன்பு ராமரின் இதயத்தை தொட்டது. ராமர் அனைத்து மக்களையும் சமமாக காண்கிறார் என்பதன் உண்மை மறுபடியும் வெளிப்பட்டது. அடுத்த வரும் அத்தியாயத்தில் சித்திரக்கூடத்தில் நிகழும் புதிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு படியும் நமக்கு வாழ்வின் பாதையை தருகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த செய்தியே. உடனே இந்த சேனலை லைக் செய்யுங்கள், வீடியோவை பகிருங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜெய் ஸ்ரீராம்.